வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குக்கீஸ் தான். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சாப்பில் இருக்கும். அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்காவது மிக்ஸ் பண்ணாதான் இது நல்லா நுரைச்சி நல்ல லைட் கலரில் அப்படி சாஃப்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம கையால் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் இனிப்பை தூக்கலாக காட்டுறதுக்கு தான் உப்பு ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட வெண்ணிலா எசன்ஸு 2 ட்ராப் ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து திரும்பியும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை வலிக்குனா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கையை வச்சு நல்லா சப்பாத்திக்கு மாவு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். மாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். எதுவுமே ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் உருட்டி வந்தோடனே 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு திரும்ப மாவு எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை சின்ன சின்ன பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டிட வேண்டாம். ஓவனில் வச்சு எடுக்கும் போது பெருசாக தான் ஆகும். இந்த மாதிரி ஒரு வச்சு நம்ம அளவுக்கு உருட்டி அந்த குக்கீஸை நம்ம அடுக்கி வைக்கும் போது நல்லா ஸ்பேஸ் விட்டு வைக்கணும். பட்டர் ஷீட்டை வச்சுட்டு அதில் ஒன்றா நம்ம அடுக்கி வச்சுக்கிட வேண்டியதான். நம்மளுடைய கை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை வேறு ஏதாவது டிசைனில் வைக்கனாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் அடுக்கிட்டு ஓவனில் வச்சு எடுத்துட வேண்டியதான். இந்த மெத்தடு ஒரே அச்சா வேணும் அப்படின்னு நினச்சேன்னா கையில் உருட்டி எடுக்கிறத விட சில பேருக்கு கையில் உருட்டி எடுக்கும் போது அங்கே கீறல் விழுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை வச்சுட்டு சப்பாத்தி மாவு கட்டையை வச்சு எல்லா மாவையும் ரொம்ப லைட்டாக தேய்க்காமல் கொஞ்சம் குண்டுன்னு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சேஃபும் நம்ம எடுத்து பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரே அச்சியா அளவாக. ஓவனை விட்டு நம்ம வெளியே எடுத்துட்டோம். குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு கூட பிள்ளைங்களுக்கு வச்சு விட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நம்ம ஆட் பண்ணி செஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு பட்டர் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்.